ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து எலமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஸோ ஒண்ணொன்னா மொத்தம் வந்து 6 விதமா நம்மளால வந்து பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கெட் எலிமெண்ட் பை ஐடி, கிளாஸ் நேம், டாக் நேம், கொரி செலக்டார், கொரி செலக்டார் ஆல், எலமெண்ட்ஸ் பை நேம். இது எல்லாத்த வச்சுமே நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். ஸோ எப்ப எதை யூஸ் பண்ணணும்ன்றது இருக்குல்ல. ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி எப்ப யூஸ் பண்ணணும்னா, நமக்கு யூனிக்கா ஐடி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி எனக்கு ஃபாஸ்டா அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் அதுக்கு போறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன். கொரி செலக்டார் எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் இல்ல வந்து நமக்கு அடிஷனலா ஃபிளெக்சிபிலிட்டி ஏதாவது வேணும் அப்படின்னா, நான் வந்து கிளாஸ் எடுப்பேன், ஐடி எடுப்பேன். இந்த மாதிரி நேரத்துலலாம் நான் வந்து பெரிய செலக்டர் போலாம். இப்போ வந்து கெட் எலிமெண்ட்ஸ் பை நேம் எப்போ போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் ஆட்ரிபியூட் வந்து இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்லலாம் வைப்போம். அதாவது இன்புட்லலாம் வைப்போம். இன்புட் டெக்ஸ்ட் ஏரியாலலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இதை வந்து நான் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை பத்தி இன்னுமே டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு டேக பத்தியுமே நம்ம தனித்தனியா ஒரு டீடைல்டா பிரேக் டவுன் பண்ணி எக்ஸாம்பிள் வச்சு காட்டியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா நான் ரிலேட்டட் வீடியோல கொடுக்குறேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.